வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர், ரிட்டன் பை எட்மண்ட் வில்சன். வில்சன் இந்த ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸேல மார்க்சிசம் எப்படி லிட்ரேச்சரோட கனெக்ட் ஆகுது, அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் வில்சன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, மார்க்சிசம் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கும் லிட்ரேச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கொஷின். அதுக்கு கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிச் ஏங்கல்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட டெஃபினேஷனை வச்சு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு பர்டிகுலர் சொசைட்டியை எடுத்துக்கிட்டாலும் அந்த கிவன் டைம் பீரியடில் ஒரு ப்ராக்ரஸ் நடக்குது அந்த சொசைட்டியில் அப்படின்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே ஃபேக்ட்ரிஸில், மிஷின்ஸ் கூட, லேண்டில் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்கானமி அப்படின்னு வச்சுக்கலாம். பேஸ் வந்து எக்கானமி. அந்த பேஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதுதான் பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், ரிலீஜன், ஃபேமிலி, மாஸ் மீடியா, அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது எல்லாமே அந்த பேஸ்க்கு மேலே, அதை பேஸை வச்சு உருவாகிற ஒரு விஷயம் தான் அந்த மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். என்ன அப்படின்னா, எக்கானமி அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்தால், அதாவது பணம் அதிகமாக இருந்தால் நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல ஃபேமிலி நல்லா இருக்கும், பாலிட்டிக்ஸ் வரும், அதுலேருந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட நல்ல எஜுகேஷன் இருந்தால் அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு எக்கானமி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெசிப்ரோக்கலான ஒரு விஷயம் தான் மார்க்சிசம். இதுலேருந்து அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் இது ரெண்டுமே சொசைட்டி கூட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதுதான் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹையர் கிளாஸ் பீப்புள் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி எழுதுவாங்க. அந்த ப்ராலிட்டேரியன் குரூப்ஸ், அதாவது அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்களோட லிட்ரேச்சரை பற்றி எழுதுவாங்க. இதனால கிளாஸ் டிவிஷன் அப்படியே இருக்கும். அந்த சொசைட்டியில் கிளாஸஸ் வர்றதுக்கான ரீசன்ஸும் இதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக இந்த எஸ்ஸேல ஒரு 12 பாயிண்ட்ஸாக வில்சன் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், ரிலேஷன் பிட்வீன் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர். அதை மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸை வச்சு சொல்லியிருப்பாரு. செகண்ட் பாயிண்ட்டும் அவங்கள வச்சு சொல்லுவார். என்ன அப்படின்னா, மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் மாதிரி கிடையாது. லிட்ரேச்சரை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு ஆர்ட்டாக மட்டும்தான் பார்ப்பாங்க. இதை ஒரு எக்கானமிக்கலாக வச்சு டிஸ்டிங்யூஸ் பண்ணாமல், அதுக்குன்னு தனியாக ஒரு கண்டிஷன் பண்ணாமல் வர்றது தான் லிட்ரேச்சர், ஆர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் க்ரோ ஆன டைமில் இருந்த பெரிய ஜெர்மன் ரைட்டர் யார் அப்படின்னா கோத்தே. அவரோட போம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போய்ட்ஸ் ஆகணும்னு நினச்சவங்க தான் இவங்க. ஒரு ஆர்ட்டாக மட்டுமே பார்க்கணுன்னு நினைக்கிற கொள்கையில் இருக்கிறவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். அதை தவறி ஒரு கண்டிஷனுக்குள்ளே வச்சு ஒரு ஐடியாஸை மட்டுமே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு லிட்ரேச்சர் இவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை கண்டிப்பாக இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஜின் சூ, ஃபெர்டினண்ட் ஃப்ரெல்கிராத் இவங்க எல்லாத்தையுமே இவங்க நிறையவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லிட்ரேச்சரில் எந்த ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. மார்க்ஸ் ஹெய்னியோட ஒர்க்கையும் இதே மாதிரியே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, அவர் ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் ஆல்சோ ரைட்டர். ஸோ அவரோட ரைட்டிங்ஸில் எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் உள்ளே நிறையா இருக்கும். அதனால் அவங்கள நிறையவே காமெடி பண்ணியிருப்பார். ஆனால் மார்க்ஸோட டாட்டர் சொல்லியிருப்பாங்க, என்னோட அப்பாவுக்கு மார்க்ஸுக்கு ஹெய்னியை ரொம்பவே பிடிக்கும். அவர் தன்னோட பொலிட்டிக்கல் சாயல் இல்லாமல் அவரோட ஒர்க்ஸ் எழுதுனா அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா அதை ரொம்பவே பாராட்டுவார். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எங்கல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெண்டன்ஸ் லிட்ரேச்சர், அதாவது டெண்டன்சி ஆஃப் லிட்ரேச்சர், ஒரே ஒரு ஐடியாவை மட்டுமே வச்சு ஐடியாஸை மட்டுமே திணிக்கிற மாதிரி ஒரு லிட்ரேச்சர் எழுதுனாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தான விஷயம். மின்னா கவுட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்டோட நாவலை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ எங்கல்ஸ் சொல்லுவார், உங்களோட ஹீரோஸ் அவங்களோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே வந்து திணிக்கிறீங்க, அது நேச்சுரலாக இல்லை அப்படின்னு எங்கல்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பார். அடுத்ததாக ஃபெர்டினண்ட் லாஸ்லே அப்படிங்கிறவர் தன்னோட பொய்டிக் ட்ராஜடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த ஒர்க் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணிருச்சு. ரொம்பவே பயங்கர எமோஷ்னலாக எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் படிச்சுட்டு தங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான், எமோஷ்னலாக ரீகெயின் பண்ணிக்கிட்டு தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடிஞ்சுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர், கோத்தே இந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸை மார்க்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட இன்ட்ரடக்ஷன் டு த கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிற ஒர்க்கில் மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆர்ட்டோட ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கிற டைமுக்கும் அதோட சொசைட்டியல் டெவலப்மெண்ட்டுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்ட்டை வெப்பனாக மாற்றணும்னு நினைக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு சைட் ஆஃப் த மேன்.
அவங்க 2 பேரும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, எதோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க அப்படின்னா, ரினைசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ். ரினைசன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் மேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லியோனார்டோ டாவின்சி. அவர் ஒரு பெயிண்டர், மேத்தமெட்டிஷியன், இன்ஜினியர். அப்படி இல்லை அப்படின்னா மெக்கியாவெலி, ஒரு போயட், ஹிஸ்டோரியன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொசைட்டிக்காக அவங்க பாடுபடலாம். சொசைட்டி முன்னேறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணலாம். பட் லெனின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆர்ட் வந்து ஒரு பக்கா வெப்பன். ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்சை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பன் என்ன அப்படின்னா, அது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் தான் அப்படின்னு நினைக்கிறவர். இந்த அளவுக்கு பேசுகிற லெனினே ஒரு மியூசிக், ஒரு ஆர்ட்டால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவார். அவரோட ஃப்ரெண்டு கார்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, லெனின் பென்தோவனோட மியூசிக் கேட்டுட்டு எப்படியெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னே தெரியலை. இவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் என்னால் அடிக்கடி மியூசிக் கேட்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்டோம் அப்படின்னா அடுத்தவங்கள பாராட்டணும், தட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் தோணும். தட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கையை கடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்ஸ்கையா என்ன சொல்கிறாருன்னா, லெனின் ஒரு யூத் கம்யூனிட்டி அட்டென்ட் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் கேட்டிருப்பாரு, நீங்கள் எல்லாம் யாரோட புக்ஸை ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ, புஸ்கினா அப்படின்னு கேட்குறாரு. நோ, அவரோடத நாங்கள் ரீட் பண்ண மாட்டோம். பிகாஸ் அவர் ஒரு பர்கர்ஸஸ், அதாவது பணக்காரங்க, அந்த மேல்தட்டு இருக்கிறவங்க. ஸோ அவரோடதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். வி ரீட் மயக்கவெஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ லெனின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிரிச்சுட்டே சொல்கிறாரு, புஸ்கின் இஸ் பெட்டர். ஏன்னா அவரோட ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, ஈஸ்தட்டிக் சைடில் அவரோட ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு லெனின் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அனதர் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, கார்கி சொல்கிறாரு, லெனின் ஒரு தடவை டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதை படிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து டால்ஸ்டாயை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏங்கல்ஸ் அவர் எப்படி கோத்தேவை பாராட்டினாரோ அதே மாதிரியே லெனினும் டால்ஸ்டாயை பாராட்டுறாரு. பட் லெனினுக்கும் கார்கிக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னா, மார்க்ஸ்க்கும் ஹெய்னிக்கும் இருக்கிற ரிலேஷன். அதாவது இவங்க 4 பேருமே கான்டெம்பரரிஸ். லெனினோட ஃப்ரெண்டு தான் கார்கி, மார்க்ஸோட ஃப்ரெண்டு தான் ஹெய்னி. ஸோ லெனினுக்கு கார்கியோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும், மார்க்ஸுக்கு ஹெய்னியோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வந்திருப்பாங்க. லெனினுக்கு கார்கியோட வேர்ட்ஸை சொசைட்டிக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி எழுதணும், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு லெனின் ஆசைப்படுவார். இருந்தாலும் நீ புக்ஸ் எழுதிட்டு இருக்கியா, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. லெனினோட டைமில் வாழ்ந்த இன்னொரு கிரேட் ரைட்டர் தான் ட்ராட்ஸ்கி. 1924 லிட்ரேச்சர் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு கிரேட் லிட்ரரி ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரஷ்யன் ரைட்டர்ஸ் நியூ சொசைட்டிக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, எழுதலாம். ஆனால் அதை எப்படி எழுதணும்? மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் சொன்ன மாதிரி ஈஸ்தட்டிக் பர்பஸ்க்காக, அதாவது சொசைட்டிக்காக இல்லாமல் நம்ம லிட்ரேச்சர் மாதிரி எழுதுனா போதுமா? எப்படி எழுதணும்? ஸோ லிட்ரேச்சரோட வேல்யூ என்ன? சொசைட்டியோட சேஞ்ச்காக லிட்ரேச்சர் எழுதுங்கன்னு சொன்னால் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ்க்கு கொஷின் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ராட்ஸ்கி இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி எழுதியாகணும். இந்த கொஷினை ரைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, ஜேம்ஸ் டி ஃபேரல். அவரோட புக் அ நோட் ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம், அந்த புக்கில் இவர் என்ன கொஷின் பண்ணுறாரு, லிட்ரேச்சரோட கேரி ஓவர் வேல்யூ என்ன? இது வரைக்கும் நம்ம போர்கேஸ் சொசைட்டியில் இருந்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு ப்ராலெட்டேரியன் செட்டப் வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஹை கிளாஸ், லோ கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் டிஃப்ரென்ஸில் நிறையவே ஒர்க்ஸ் வந்தாச்சு. இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்களோட ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி எழுதணும், அவங்க ஒரு நியூ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுமா, டயலக்ட் என்னவாக இருக்கும், எந்த மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரைட்டிங்ஸ், இமேஜினேஷன் தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ட்ராட்ஸ்கியோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி போர்கேஸ் அவங்களோட லிட்ரேச்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ப்ராலிட்டேரியன் கல்ச்சரால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அந்த ப்ராலிட்டேரியன் கல்ச்சர், ப்ராலிட்டேரியன் லிட்ரேச்சர் இந்த மாதிரி புதுசாக ஃபார்ம் பண்ணுறது சொசைட்டிக்கு ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். ஏன்னா மார்க்சிசம் அண்ட் கம்யூனிசம் இதோட அட்மோஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, கிளாஸ்லெஸ் அண்ட் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கும், தனித்தனியாக எந்த கிளாஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எய்ம் பண்ணி வர்றதான் இந்த 2 ஐடியாலஜிஸுமே. ஸோ நீங்கள் ரைட்டிங்ஸ்லேயே உங்களோட கிளாஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்குறது டேஞ்சரான விஷயம். இந்த ப்ரோலிட்டேரியன் கிளாஸ் அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற கிளாஸ்லெஸ் சொசைட்டிக்கான ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிறது மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட ரெவல்யூஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிறப்போ அப்படி ஒரு கிளாஸே இருக்காது. ஸோ அப்படி எழுத வேண்டாம் அப்படின்னு ட்ராட்ஸ்கி சொல்லியிருப்பாரு. லெனினும் அதே தான் சொல்லியிருப்பாரு.
ஒரு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நேச்சுரலா வரணும். ஒரு கிளாஸ், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச்‌க்காக இப்படியெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் லெனினும் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இந்த லெவல்ல மார்க்சிசம் இருக்கிறப்ப தான் ஸ்டாலின் பவருக்கு வர்றாரு. சோவியத் யூனியனுக்கு லீடரா ஸ்டாலின் மாறுறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லிட்ரேச்சர வெப்பனைஸ் பண்றாரு. லிட்ரேச்சர், ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ ஸ்ப்ரெட் பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அங்க ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்பிள் இல்லிட்ரேட்டா இருக்காங்க. படிக்க தெரியாதவங்களா இருக்காங்க. அதனால அந்த ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே டைரக்ட்டா கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் ஸ்டாலின். இத தடுக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. ஏன்னா, ட்ராட்ஸ்கி அவரோட கருத்து வேற மாரி இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் எக்ஸைல் ஆயிட்டாரு. லெனின் அந்த பீரியட்ல இறந்துட்டாரு. ஸோ மார்க்சிசம் அப்படிங்கிறது ரொம்பவே சேஞ்ச் ஆயிருச்சு ஸ்டாலினோட பீரியட்ல. ஆர்ஏபிபி ரஷ்யன் அசோசியேஷன் ஃபார் ப்ராலிட்டேரியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு. அத க்ளோஸ் பண்ணிட்டு சோவியத் கேனான் அதாவது ரஷ்யாக்குன்னு தனியா ஒரு லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல எல்லா ஃபாரின் ரைட்டர்ஸ விடயும் நம்ம தான் பெஸ்ட்டா இருக்கணும்னு ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. பட் அதுல எதுவுமே ஏஸ்தெடிக் பர்ப்பஸ் இருக்கக்கூடாது. ஃபுல்லாவே பொலிட்டிக்கலா தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஈவன் டிராமாஸ்ல கூட மத்தது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான ரொம்ப ட்ராஷியான விஷயத்த மட்டுமே வச்சுட்டு ரைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே ஸ்டாலினுக்கும், ட்ராட்ஸ்கிக்கும் பிரச்சனை வந்துச்சு. ட்ராட்ஸ்கி எக்ஸைல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த மார்க்சிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிக்ஸ் எல்லாருமே ஒரு லிட்ரேச்சர ஈஸ்தெடிக் பர்ப்பஸ்ல இருந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்ல. இது நல்ல ஒர்க்கா? இது மோசமா எழுதியிருக்காங்களா? அப்படின்னு எதையுமே பார்க்காம, உள்ள மார்க்சிஸ்ட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு குட் ஒர்க். அப்படி இல்ல அப்படின்னா, அது ரொம்ப பேடான லிட்ரேச்சர். அதுக்கு வந்து பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அந்த பீரியட்ல ஒரு லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட்டா பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் அதோட ஈஸ்தெடிக் விஷயங்கள் எல்லாமே. இந்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிரேட் லிட்ரேச்சர்ல கண்டிப்பா அங்க இருக்கிற பொலிட்டிக்ஸையும், சொசைட்டியையும் கண்டிப்பா சர்க்காசமா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி விஷயத்த யாரும் டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. இன்டைரக்ட்டா பிட்வீன் த லைன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இத எதையுமே புரிஞ்சுக்க தெரியாத மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் டைரக்ட்டா இருக்கணும். எதா இருந்தாலும் மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்திருக்காங்க. அவங்களால அந்த ஒரு லைன்ஸ்க்கு உள்ள இருக்கிற டெப்த்த புரிஞ்சுக்க முடியாம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ட்ராட்ஸ்கி யாருமே அப்படி இல்ல. அவங்க சப்ஜெக்ட் அதாவது புக்ஸ வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு உள்ள இருக்கிற மார்க்சிசம அவங்க வெளிய கொண்டு வந்தாங்க. அதோட அந்த லிட்ரேச்சரையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கிற நியூ மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இந்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஒரு லிட்ரேச்சர் இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். எந்த ஒரு லிட்ரேச்சருமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுலருந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களே தவிர, ஒரு ரூல் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது யாராலயும் முடியாது. கிரீக்லயும் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன டிராமாஸ்க்கு தான் அரிஸ்டாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்திருப்பாரு. இப்படிதான் டிராமா இருக்கணும்னு குடுத்திருப்பாரே தவிர, இவர் ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிராமாவ எழுத சொல்ல கிடையாது. இத புரிஞ்சுக்காம, மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவங்க தனக்கு தானே ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, அதப்படி தான் லிட்ரேச்சர் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவர் யாரு அப்படின்னா, கிரான்வெல் ஹிக்ஸ். அவர் தி கிரைசிஸ் இன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. அத நியூ மாஸ்டர்ஸ் ஆஃப் பிப்ரவரி 1933 அதுல பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. அதுல இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராலிட்டேரியன் ரைட்டர் நீங்க எழுதுற ஒர்க்க அந்த ப்ராலிட்டேரியன் ரீடர் படிக்கிறப்போ, அவர் தன்னைத்தானே அதுல ஒரு சப்ஜெக்ட்டா உணரணும். அதுல ஒரு ஹீரோ ஸ்ட்ரகிள் படுறான் அப்படின்னா, அந்த ரீடரும் அதே மாரி ஸ்ட்ரகிள அனுபவிக்கிற மாரி இருக்கணும். அந்த ஒரு ஃபீலிங்க கொண்டு வர்றதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் ஸ்ட்ரகிள டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவும் கண்டிப்பா காட்டியிருக்கணும். செகண்ட் ஒன் அந்த லிட்ரேச்சர படிக்கிறப்போ ரீடருக்கு கண்டிப்பா இதுல நான் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்த உண்டு பண்ணணும். தேர்ட் ஒன் ஆத்தர் நானும் அதுல ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி லிட்ரேச்சர எழுதியிருக்கணும். இந்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ரூல்ஸ ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள நம்மளால ஈஸியா தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி நடக்கவே நடக்காது. எந்த ஒரு கிரேட் ரைட்டருமே இந்த ஐடியாலஜி வச்சுட்டு தான் நான் எழுத போறேன் அப்படின்னு எழுத மாட்டாங்க. அது அன்கான்ஷியஸா வரும். அவங்களோட ரைட்டிங்ஸ்ல அந்த சொசைட்டிய ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுறப்ப தன்னால வரும். இது இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி சொல்லி எழுத சொன்னா, அது ஒரு கிரேட் ஒர்க்கா இருக்காது. அதுக்கு தான் டால்ஸ்டாய் சொல்லியிருப்பாங்க. சோஷியல் ரியாலிஸ்ட் அப்படின்னு அவரோட ஸ்டோரீஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஒருவேள இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி டால்ஸ்டாய் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சு, இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவரால எழுதியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஹிக்ஸ் 3 ரூல் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த 3 ரூலையும் வச்சு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்றாரு. ஆர்ட்ட வெப்பனா யூஸ் பண்றதுக்கான ஃபார்முலா தான் அது. ஆர்ட்ட வெப்பனா யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம்.
பட் அது ஒரு லெவலுக்கு தான். அந்த வெப்பன நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணணும். இதுக்காகவே நம்ம புதுசா ஒண்ண கிரியேட் பண்ண முடியாது. அது கிரியேட் பண்ணா அது பெர்ஃபெக்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேக்ஸ்பியரோட ஹென்றி த 4த், ஹென்றி த 5த் இது எல்லாமே எலிசபெத்தன் இம்பீரியலிசம்ல வெப்பன்ஸா யூஸ் பண்ணப்பட்டது தான். இதுல ஃபால்ஸ்டாஃப் தான் நம்மளோட ஹீரோ. ஹாம்லெட்டோட அப்பா ஃபால்ஸ்டாஃப். ஸோ இதெல்லாம் வச்சு அந்த பாலிட்டிக்ஸ் சிஸ்டம ஷேக்ஸ்பியர் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் இத எதையுமே மைண்ட்ல வச்சுட்டு அவர் எழுத கிடையாது. ஸோ ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெப்பனா தான் இருக்கணும். லிட்ரேச்சர 2 டைப்ஸா சொல்றாரு வில்சன். ஒண்ணு ஷார்ட் ரேஞ்ச், இன்னொன்னு லாங் ரேஞ்ச். இந்த லாங் ரேஞ்ச் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் பீரியட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு அதில் ஒரு லாஸை ஃபார்ம் பண்ணி அதை வந்து சொல்றது. ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்போதைக்கு பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபேம்ப்ளெட்ஸ், ப்ரீச்சர்ஸ் இதெல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அப்போதைக்கு மைண்ட் செட் பீப்புளோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஷார்ட் ரேஞ்ச் லிட்ரேச்சர். ஸோ இந்த மார்க்சிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரி லிட்ரேச்சர் எப்படி எழுதுனா பீப்புளை அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் எழுதுறீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் லிட்ரேச்சர் வந்து போதுமானது. அது சும்மா ஜஸ்ட் உங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாஸை மட்டும் காட்டினா போதும். ஸோ அதுக்காக லிட்ரேச்சருக்கே நீங்கள் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுனா அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வில்சன் என்ன கொஸ்டின் பண்ணுறாரு அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு லிட்ரேச்சர் ஷார்ட் ரேஞ்சோ லாங்கர் ரேஞ்சோ ஒரு லிட்ரேச்சர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபேவரபிளான டைம் என்ன? மார்க்சிஸ்ட் நினைக்கிறாங்க ரெவல்யூஷனரி பீரியடில் தான், ரெவல்யூஷனரி பீரியட் அண்ட் ப்ரீ ரெவல்யூஷனரி பீரியடில் தான் இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் கிடையாது. ஒரு ரைட்டர் ஸ்டேபிளான டைமில் தான் நல்ல கிரேட் லிட்ரேச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சடனாக ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா கிரேட் ரைட்டிங்ஸை அவங்களால கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் இருந்த கிரேட் ரைட்டிங்ஸ் அவ்வளோக்கா பெருசாக எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கிரேட்டாக எழுதினவங்களையும் டக்குன்னு அவங்க கில்லட்டின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய லிட்ரேச்சர் பிரேக்கில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ரெவல்யூஷன் அப்போது கண்டிப்பாக லிட்ரேச்சர் ஃப்ளாரிஷ் ஆகாது. அடுத்ததாக வில்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ப்ராலிட்டேரியன் லிட்ரேச்சர் சோஷியல் ரெவல்யூஷன் ஆக அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. பட் இது ஒன்லி இமேஜினேஷன் தான். ஏன்னா அந்த ரைட்டர்ஸ் எழுதுறாங்க இல்லையா, ப்ராலிட்டேரியன் லிட்ரேச்சர் எழுதுறவங்களுக்கும் அந்த இல்லிட்ரேட் பீப்புளுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக டெவலப் ஆகாது. எப்போ பீப்புளெலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த லிட்ரேச்சர்லாம் வளர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்சிஸ்ட் திங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கண்ட்ரியில் இருக்கிற லிட்ரேச்சர் எல்லாம் விட்டுட்டு அடுத்த கண்ட்ரீஸில் இருக்கிற லிட்ரேச்சர்லாம் எடுத்து பாருங்கள், இங்கெல்லாம் எங்களோட மார்க்சிசம் இருக்குது அப்படின்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா உங்களுக்கும் அந்த மார்க்சிசம்க்கும் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், ஹக்கிள்பெரி ஃபின் இதெல்லாம் எழுதினவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே மார்க்சிசம் வரவே கிடையாது. முன்னாடி சொன்ன 2 அமெரிக்கன் ஒர்க்ஸுமே அந்த யூரோப்பியன் கலோனியலிசம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட ஈஸ்தட்டிக் சென்ஸை வச்சு எழுதுனது தானே தவிர எந்த ஒரு மார்க்சிசையும் பேஸ் பண்ணி எழுத கிடையாது. இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற லிட்ரேச்சர்லாம் எடுத்து இங்கெல்லாம் மார்க்சிசம் இருக்குது அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த மார்க்சிஸ்ட், லெனின், கார்கி இந்த மாதிரி நிறைய பேர்த்த பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வில்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே புதுசானது, இந்த வேர்ல்டுக்கு புதிய ஒரு ஐடியாலஜி. இந்த மார்க்சிசம் ஐடியாலஜியை வச்சு நம்ம சொசைட்டியவே ரீஇன்ஜினியரிங் பண்ண போகிறோம், புதுசாக மாற்ற போகிறோம். ஸோ சொசைட்டி அப்படிங்கிறதே ஒரு ஆர்ட்டாக மாறிடுச்சு. மார்க்சிசம் கையில் சொசைட்டியவே ஒரு ஆர்ட்டாக புதுசாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமா க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஐடியாலஜியை வச்சு. ஸோ மார்க்சிசம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் தேவை. புதுசாக ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணுறப்ப அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம இந்த ஐடியாலஜியை உள்ளே இன்சஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறப்ப சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எகெயின் நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு பர்ஃபெக்டான சொசைட்டியை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். அட் லாஸ்ட் வில்சன் கடைசியாக என்ன சொல்லி ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படின்னா, மார்க்சிசம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஆர் ஃபிலாசபிக்கல் தியரி கிடையாது. இது உலகத்தையே மாற்றக்கூடிய, இந்த சொசைட்டியை மாற்றக்கூடிய ஒரு ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சரில் எட்மண்ட் வில்சன் சொல்கிறது. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.